உலகத்துக்கே பாடம் எடுத்து கொடுக்கக்கூடிய நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியன்ஸ். இந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஸ்லோவாக்கியா. இந்த மத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டோட பிரதமர் வந்து நேற்று வந்து சுடப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 4 குண்டுகள் பாய்ந்ததாக தகவல் சொல்லப்பட்டது, உறுதி செய்யப்படவில்லை. இவரோட பேர் வந்து ரோபர்ட் பிகோ. இவர் ஒரு இடதுசாரி அமைப்பு சிந்தனையாளர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து தான் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாளர் இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் அதற்கு முரண்பாடாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து யுக்ரைனுக்கு ஒரு ஆயுதங்கள் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். இவர் வந்து நேற்று வந்து ஒரு அரசு விழாவில் கலந்து கொண்டு அவருடைய சக கட்சிக்காரர்களை சந்திக்கிறக்காக கலாச்சார மையத்துக்கு ஒரு கல்ச்சுரல் சென்டருக்கு வந்து நின்றுக்கார். அந்த கல்ச்சுரல் சென்டருக்கு வரும்போது ஒரு 6 மீட்டர் குண்டு துப்பாக்கி வைத்து மர்ம நபரால் சுடப்படுகிறார். சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்னும் உறுதி செய்யப்படவில்லை, அவர் தான் குற்றவாளி என்று உறுதி செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட அவர் வந்து ஏறக்குறைய அவர் வந்து ஒரு ஆபத்தான நிலவில் கொண்டு செல்லப்படுகிறார். அதாவது அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலமாக தலைநகருக்கு கொண்டு போயிருக்காங்க. அவரும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல குண்டு பாய்ந்திருக்கு. அதாவது மார்பு, வயிற்றில் இந்த மாதிரி படத்துலலாம் குண்டு பாய்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குண்டு பாய்ந்து இன்னும் ஆபத்தான கட்டத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதனோட துணை பிரதமர் வந்து நேற்று பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 வாரத்திற்குள்ள வந்து பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ அவர் இன்னைக்கு வந்து குண்டடிப்பட்டு ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ரோபர்ட் ஃபிகோவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தாலும் கூட சில விஷயங்களில் வந்து அவர் மிகவும் வந்து ஒரு தேசியவாதியாக செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் நம்ம அதில் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இவருக்கு எதிராக வந்து பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அது யார் என்று அவங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து லிபரல்ஸ், இவர்கள்லாம் அவங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள், ஏன்னா இவர் வந்து லிபரல் கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேடியோ வந்து மூடப்பட்டது, அதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல இவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தது. பல எதிர்ப்புகள் இவருக்கு அங்கே இருக்கின்றன. இருந்த பொழுதும் அவர் சில விஷயங்களில் சில கொள்கைகளில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இவர் அதனால தான் இப்போ வந்து இவர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததா தெரியாது. ஏன்னா இதற்கான சம்பவம் இது என்ன காரணம் என்பதை இன்னும் அவர்கள் சொல்லவில்லை. அடிப்படையில் இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படின்னுலாம், ஆனால் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிகவும் தெளிவாக இருந்தார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் என்ன தவறுகளை செய்ததோ அந்த தவறை அவர் செய்ய மாட்டேன் அப்படின்பதில் உறுதியாக இருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சட்டவிரோதமாக வரக்கூடிய துலுக்க குடியேற்றத்தை நான் வந்து விடமாட்டேன். இங்கே வந்து அந்த மாதிரியாக இடமில்லை, இந்த நாட்டில் இடம் இல்லை அவர்களுக்கு. ஏற்கனவே வந்து இந்த மாதிரியாக வரக்கூடிய இமிகிரன்ஸ்னால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது, இந்த மாதிரி ஊடுருவி வந்து இந்த நாட்டுக்குள்ளே புகுந்து எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, சுற்றி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் செய்த இந்த தவறை நான் செய்ய போவதில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அதற்கு ஃபேவராக எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதை வந்து அவருடைய எலெக்ஷன் பிரச்சாரத்திலையும் கூட அவர் வந்து இதை சொல்லி கொண்டிருந்தார். இந்த காரணத்தினால் அவர் கொல்லப்பட்டாரா தெரியாது. இதுவும் ஒரு காரணம் அவரிடத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு இருக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ப்ராடர் வியூவில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த லிபரல்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த லிபரல்களுக்கு எதிராக ஒரு கருத்துக்களை கொண்டவராகவோ இல்லை அதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தர் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வாழவிட மாட்டார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. அப்போ இந்த லிபரல்கள் அப்படிங்கிறவங்க தானே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாசிஸ்ட் குரூப்பாக இருக்க முடியும். இந்த லிபரல்ஸுகள்லாம் எப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அடிக்கடி இப்போ நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஃபெடா, அப்புறம் வந்து ஓக்கிசம், இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்போ நம்ம அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாக இருக்கின்றன. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அது என்ன சொல்கிறது, அப்ரைசிங் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு. அப்போ ஒரு ஆள் வந்து தேசியவாதியாக தேசிய நலனுக்காக தேச கருத்துக்களோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு காரணம் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு லிபரல் திங்கிங், நான் வந்து உடனே இதற்கு எதிராக நான் எழுந்து போராடுகிறேன், உன்னுடைய கருத்தை என்னால் ஏற்க முடியாதுன்னா ஒரு போராட்டம். அப்போ அந்த போராட்டத்திற்கும் அதற்கான பலன் இல்லை அப்படின்னா அதில் உடனே ஒரு வன்முறையில் ஈடுபடுவது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது உலகம் முழுவதும் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நடந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஒரு சம்பவம் நடந்ததா, அந்த சம்பவம் எப்படி பெரிதாக்கப்பட்டு எப்படி அதற்காக உலகம் முழுவதும் ஆதரவு திரட்டப்பட்டது, என்ன மாதிரியான போராட்டங்கள் அதெல்லாம் நடந்தது என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் நடந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று நோக்கி பாருங்கள். தேசியத்தில் ஒரு எந்த நாடோ அந்த நாட்டின் மேலே ஒரு தேசியத்தினுடைய ஒரு தன்மை இல்லாதது ஒரு காரணத்தினால்தான் நாங்களாம் லிபரல்னு சொல்லி அந்த லிபரல்னால் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளூரில் சொல்லக்கூடிய அர்பன் நக்சல்ஸ் தான் அந்த லிபரல். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அர்பன் நக்சல்களுக்கும் தேசியத்தினுடைய பாலில் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆயுதம் ஏந்தி ஆயுதம் ஏந்தி போராடணும்ன்றது தான் நக்சலினுடைய சித்தாந்தம். இந்த அர்பன் நக்சல்களும் இந்த மாதிரி தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள். இது நாடு முழுவதும் நம்ம நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதே தான் அங்கே லிபரலுங்கிற பேரில் இவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எந்த நாடு, நீங்கள் சைனா, ரஷ்யா, கியூபா இங்கெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடு தான் இது. ஆனால் ஒருத்தங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொரு ஆள் பேசினாங்க, என்ன நடந்திருக்கு? ஒன்றா கொண்டுடுவான், இல்லைன்னா அவனை கொண்டு போய் சிறையில் வைத்துருவார்கள், வெளியிலே வர முடியாத அளவுக்கு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நடந்துடும். தானே நடந்துட்டுருக்கு இவ்வளோ நாள். அப்போ இந்த மாதிரி இவர்கள் தானே இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபாசிஸ்டர் யாருன்னா இதுதான். இன்னைக்கு இங்கே நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் ஒத்து வைத்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னைக்கு எல்லா நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இவருடைய இந்த மாதிரியான கொலைக்கு, இந்த சம்பவங்களுக்கு எல்லாத்திற்கும். நீங்கள் இதனுடைய அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே வச்சு நம்ம நாட்டோடு இங்கே ஒப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு பஞ்சாபில் பிரதமர் மோடிக்கு நடந்த விஷயம் என்ன? செக்யூரிட்டி பிரீச். அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் ஒரு புத்திசாலித்தனமாகவும் ஒரு தைரியத்தோடவும் அவர்கள் அன்னைக்கு விழிப்புடனும் அன்னைக்கு நம்ம செயல்பட்டதனுடைய விளைவினால பிரதமர் மோடி அவர்கள் காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தும் கூட பஞ்சாபினுடைய முதல்வர் அதை ஒரு பெரிய விஷயமாவே அவர் சொல்லலது. அதை மறுக்கவும் செய்தார். அந்த ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்ததை அதை ஒரு பெரிய விஷயமாக ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கை காக்க தவறி விட்டோம் அப்படிங்கக்கூடிய எந்தவித ஒரு இதுவும் உணர்வும் இல்லாமல் செயல்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு அதான் நடந்தது. அப்போ இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி சம்பந்தமில்லாத ஒரு போராட்டங்கள், இன்னைக்கு கேட்டால் கனடாவிலேருந்து அங்கேருந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்ங்கிற போர்வையில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகளுடன் இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள், அப்போ ஒரு ஓக்கிசம், ஒரு போராட்ட ஒரு கல்ச்சர், இதை உலகம் எங்கும் ஏற்படுத்துவதற்காக ஒரு குரூப் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம நாடும் மிக தெளிவாக செயல்பட வேண்டும். அப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடியினுடைய பாதுகாப்பு இன்னும் கூட கண்காணிக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அது எதிர்கட்சியாக செயல்படுகிறதா இல்லை எதிரி கட்சியாக செயல்படுகிறதா அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த நாட்டில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு வெளிநாட்டில் போய் பேசி அங்கே இருக்கிறவர்களை வா என்று அழைக்கிறது, நம்மளுடைய எதிரி நாடாக நாம் கருதக்கூடிய பாகிஸ்தான் நாட்டிற்கு இங்கே ஆதரவாக பேசுவது, பாகிஸ்தான் அணு குண்டு வைத்திருக்கிறான் ஆனால் உண்மையில போட்டுருவான் இவங்களே அவனுக்கு சொல்றது. அப்போ இவ்வளவு மோசமாக ஒரு ட்ரெண்டு அதை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தேசியத்திற்கு அழகல்ல. அப்போ தேசியவாதிகள் எல்லாருமே குறிவைத்து தாக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இது மாறிக்கொண்டு வருகிறது. இது உடனடியாக இது இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது உலகத்திற்கு நல்லதல்ல. அப்போ இந்தியாவிலும் இதை உடனடியாக இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இதை நம்ம நாட்டில் உள்ள விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லைன்னா இது நம்ம நாட்டிற்குமே இது நாளைக்கு ஆபத்தாக முடியும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்.